பைசன் காலமாடன் அப்படின்னு 2 படம் இல்லை, ஒரு படம் வந்திருக்கு. முன்னாடி வரும் இல்லை அந்த மாதிரி ஒரு டேக்லைனோட வந்திருக்கு. ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஹிம் அந்த மாதிரி. முதல்ல இந்த படத்துக்கு வந்து காலமாடன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே அப்படிங்கிற மாதிரி பைசன் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. காலமாடன் அப்புறம் லைட்டாக குழப்பமாக இருக்கட்டுமேங்கிறதுனால 2 வச்சு. முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம். ஏன்னா வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே சார், இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா படம் வந்து சீரியஸான இஷ்யூ பேசுறதுனால நம்ம அப்படியே இந்த மூடில் போயிடுவோம்ல, அதுக்காக சொன்னேன். நம்ம பக்கத்தில் உட்காந்து இதை வந்து இலகுவாக்குறதுக்காக உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்காரு. கெடுக்கிறதுக்குன்னு சொல்லு. தென் மாநிலங்களில், அதாவது தூத்துக்குடி, ஆமாம் தென் மாநிலங்கள் கரெக்ட், சாரி தென் மாவட்டங்களில் இருக்கிற சாதிய இறுக்கம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு மக்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அங்கே நடக்கிற சின்ன சின்ன ஈகோ சண்டையினால, ஒரு பகையினால நம்மளால அப்படி நம்ம வந்து செய்தியாக படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து படத்தில் நம்ம பார்க்குறப்போ பகீர்னு இருக்கு, இதுக்குள்ளே தான் வாழ்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. வடிவேலு வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு டைலாக், ஒரு காக்காய் மட்டும் ஆகி போனதுக்காக எவ்வளோ பெரிய கலவரம் அப்படிங்கிற மாதிரி. லிட்ரலாக அப்படி நடக்கக்கூடிய இடமாகத்தான் நமக்கு வந்து அந்த இடம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆடு வந்து தெரியாமல் வந்து ஒன்றுக்கு போயிடும், ஒருத்தனோட கால் தெரிஞ்சு போனால் என்ன எங்கே போகும், அங்கே தான் போகும். ஆடு ஒன்றுக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாகி அந்த கலவரம் வந்து எங்கே போய் முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பகை வந்து விடாமல் விட்டு துரத்திக்கிட்டே இருக்கு ஒருத்தனை அப்படிங்கிறது வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு என்னென்னா, மாரி செல்வராஜ் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், போன படங்களை பற்றிலாம் கேள்வி கேட்க போகிறான்னு நினச்சிங்க, கேட்க மாட்டேன், புரிய விடுங்க போங்க. என்னென்னா, ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு கலைஞன் வந்து ஒரு படி மேலே போவான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இந்த படத்தில் வந்து இவரோட கலை நேர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேறிட்டு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அவரோட படமே வந்து எப்போவுமே வந்து ஒரு கவிதை வடிவமாக இருக்கிறத பார்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜம்முன்னு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலராக எனக்கு போன படங்களில் ஒர்க் ஆகாமல் இருக்கிற இடங்கள்லாம் வந்து இந்த படத்தில் ஒர்க் ஆயிருச்சு. அந்த அனிமல் ரெஃபரன்சஸ் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப சப்டிலாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இதையே வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு பார்க்க முடியும். ஆனால் இதில் அதை சப்டிலாக ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அதை அழகாக காமிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம்மா, அது நல்லா ஒர்க் இருந்தது. அப்புறம் அதே மாதிரி பொதுவாக படங்களில் ஒரு கேரக்டர் வந்து பிளாக்காக கட்டுவாங்க இல்லை ஒயிட்டாக கட்டுவாங்க, அவன் கெட்டவன் அவன் நல்லவன் இந்த மாதிரி தான் வகைப்படுத்தியிருப்பாங்க. ரத்னவேலு கேரக்டர் வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரத்னவேலு கேரக்டர் நல்லவன் அப்படிம்பாங்க, அதுக்குள்ளே நம்ம போகலை, பட் சொல்கிறேன். ஸோ ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் இப்படியே அந்த டிசைன் வந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து கிரேயாக இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. லாலோட கேரக்டர் வந்து அப்புறம் நம்ம வச்ச விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய வாய்ஸை மாற்றி நடிச்சதுக்காகவே லாலுக்கு ஒரு சின்ன கைத்தட்டல். ரத்னவேலு கொஞ்சம் மோரான இந்த படத்தில் கரெக்டாக அந்த டைலக்டை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. டைலக்ட் பிடிச்சாரா இல்லை டப்பிங் வேற ஆளாக போட்டாங்களா? டைலக்டை பிடிச்சா அவர் தான். ஆமாம், அவர் வந்து வாய்ஸை மாற்றி பண்ணுறாரா? கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காரு. நிஜமாவா? ஆமாம், ஏன்னா விளையாட்டுக்கு சொன்னேன், நிஜமாவே அவர் தான் பேசியிருக்காரு. நான் நினச்சேன் டப்பிங். அவரு லாலோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். அவர் வந்து ஒரு சாதி மனநிலையை இறுகி போன ஒரு ஆள் தான். அவருக்கு வந்து பின்னாடி இருந்து கற்றுக் கொடுத்தவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், உனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போகணும், நீ அடுத்த தலைமுறை கொண்டு அந்த மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவரோட கற்பிதம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளேயும் வேற ஒரு மனநிலை இருக்குது. அவன் வந்து கபடியை ரொம்ப விரும்பி ஏற்கிற ஒரு ஆளாக இருக்கான், நல்லா விளையாடுறவங்கள அரவணைச்சிக்கிற ஒரு ஆளாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. அது நிறைய இடத்துல அந்த இது வந்து வரும், இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, மூடிட்டு இருக்கடா அவன் கபடி நல்லா விளையாடுறக்கும் சும்மா வரேன்டா அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த லால் கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி அவனோட இதுலேருந்து சாப்பிடும்போதும் சொல்லுவாங்க, போடா மயிர் அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. லால் அப்படி மிரட்டி பேசாதீங்க, அவன் இன்ஃபார்மர், அவன்கிட்ட அவ்வளோ காட்டமாக பேசி அவன் என்னைவா திட்டுறா, இர்றா ப்ரோ இங்கே வாங்க. அதே மாதிரி அந்த சம்பவம் நிகழும்போது எல்லாருமே வந்து கிட்டான் எனப்படுகிற நம்முடைய த்ருவ் அவரை வந்து சந்தேகப்படுவாங்க.
ஆனால் ஒரே ஒருத்தன் வந்து சந்தேகப்படாமல் அனுப்பிவிடுவான். அது வந்து லால் கேரக்டர். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து துளி கூட இந்த பையனை வந்து அப்படி யோசிக்கலைங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த அந்த துரு கேரக்டர் வந்து இவர் வந்து வழி அனுப்பி வைக்கிற ஒரு சீன் இருக்கு. எப்படி வந்து பரியேறும் பெருமாள் 2 டம்ளரை வச்சுட்டு 2 பேரும் பேசுவாங்களோ அந்த மாதிரி இதில் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஏய் நான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு பண்ணல, இந்த சண்டையெல்லாம் அது அப்படி இப்படியே வந்துகிட்டு இருக்கு, சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் என்ன பண்ண முடியும்னா உனக்கு இது பண்ண முடியும், நீ போய் எப்படியாவது கபடி விளையாடாமல் இருக்காத. பேப்பர் மில் டீமுக்கு போயிருப்பான்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அந்த கேரக்டர் இப்படி வடிவமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் நீ வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டு அதுக்கப்புறம் வனத்தி கிட்டான் அவனே வந்து போய் தேடி இன்னொரு டீமை ஃபைன் பண்ணுறான்னு கூட நீங்கள் காட்சி எழுதலாம். ஆனால் வந்து இந்த கேரக்டர் இப்படி ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இப்படி ஒரு அன்போடு இருக்கான்னு காட்டுறது தான் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா பாண்டியராஜா கேரக்டர் அமீர், அவரோட கேரக்டர் கிட்ட வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏங்க அவனை போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் யார் யார் காலெல்லாம் பிடிச்சிட்டு மேலே வந்தான் தெரியுமா அப்படின்னு கண்ணதில் பொல்லையாருன்னு ஒன்று. உங்கள் ஊருக்காரன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பான், அவனோட உழைப்பையும் திறமையும் நீயே நம்பாமல் அவன் காலில் விழுந்து மேலே வந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த உலகம் அவனை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம், அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான். இந்த படத்தில் வந்து பாண்டியராஜா கேரக்டர் வந்து ஒரு ரவுடி மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கும். அவர் ஏன் ஆயுதத்தை எடுத்தாருங்கிறதுக்கு காரணம் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுவார், வேலியை வந்து உடச்சி போடுறது மட்டும் பெருசு கிடையாதுடா, வேலியை தாண்டி ஒருத்தன் போகிறான்ல அதுவுமே திமிரு தான், அதையுமே நம்ம பாராட்ட தான் செய்யணும் அப்படின்பார். ரொம்ப நல்ல டைலாகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவர் காரில் வந்துட்டு இருப்பார் பாண்டியராஜா அமீர் கேரக்டர். அப்போ வந்து ஒரு டைலாக் வரும், அவன் பாரு கூட இருக்கிறவனே பிச்சைக்காரங்கிறான், இப்படி சொல்கிறதுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வருது, அப்போ இவனுக்கு வந்து நம்ம எதுக்காக இதெல்லாம் ஆரம்பித்தோங்கிறதே மறந்துட்டானுங்க பாரு, நம்ம வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அருவாள் எடுக்க ஆரம்பித்தோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் மறந்துட்டானுங்க, இவனுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை போட்டுட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருந்தே தலைவனாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒருத்தன் அதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பர்டிகுலராக அந்த எனக்கு பிடிச்சது வந்து தீக்கொளுத்தியில் வந்து அந்த நடுவில் ஒரு பிட்டு வரும், பாட்டு கேட்டு பாய் சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டாரு பாருங்க. சட்டையெல்லாம் கிழிக்காமே அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்குது. என்னென்னா, இந்த கிட்டான் கேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா நான் தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆகலப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அழுகையை அடக்கி வச்சுட்டு, நம்மளை எப்போ இந்த மாதிரி ஜெயிக்க விட்டுருக்கானுங்க, ஆனால் அதுக்காக நீ வந்து செலெக்ஷனில் வந்து சும்மா இருக்காத, உனக்கு என்ன ஆட்டம் வருமோ அதை ஆடு, நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ லென்பரது தானே அவர் சும்மா உலட்டி விட்றா, இதில் உன்னை செலெக்ஷனில் உன் பேரே வரல, தேவையெல்லாம் டயர்ட் ஆகிக்காத, முட்டையெல்லாம் சும்மா அடி வாங்கிட்டு சும்மா வேஸ்ட்டாக போயிட போகுது அப்படின்னு வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாப்புல. ஆனால் கிட்டா வந்து விடுற மாதிரி இல்லை, கலந்து அங்கிருந்து ரவுண்ட் அப் பண்ணி டேபிளை உடச்சி எல்லாம் பண்ணி கடைசியில் செலக்ட் ஆகிடுவார். ஏன்னா அந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவன் ஒன்று பண்ணுறான்ல, அதனால செலக்ட் ஆகிடுவார். அந்த சீனில் வந்து அந்த கிட்டான் கேரக்டர் வந்து அங்கே விளையாடிட்டு இருப்பார். ஊரில் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா கேரக்டர் பசுபதி வந்து சாமி ஆடிட்டு இருப்பார். அந்த 2 கேரக்டரும் மாறி மாறி காமிக்கிறப்ப நமக்கு அப்படியே தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை எடுக்கிறப்ப அதை வந்து ஈஸியாக வந்து மக்களை வந்து உணர்ச்சியை தூண்டி நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு நிறைவான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நம்ம வந்து நிறைவாக ஃபீல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் இந்த படத்தில் அது இன்னும் ஏன் ஸ்பெஷலாக தெரியுது அப்படின்னா, அவன் ஜெயிக்கிறது இருக்குல்ல, கிட்டான் ஜெயிக்கிறது இருக்குல்ல, இதே அந்த படத்தில் வந்து இன்னொரு கபடி பிளேயர் தமிழன் அந்த ஊருக்கு போயிருப்பான், ரத்னம் 2 பேரும் கடைசியில் வெளியிருந்து உள்ளே வரணும், யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும், உள்ளே வந்து ரைடுக்கு போகணும். அப்போ கோச் வந்து நீ ஏன்டா போக மாட்டேங்கிற அப்படிமா. அதுக்கு ரத்னம் சொல்லுவா, அப்படி நான் உள்ளே போனேன்னா பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாடுவேன், ஆனால் அவன் உள்ளே போனான்னா உங்களை என்ன எல்லாரையுமே ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு விளையாடுவான் அவன், அப்போ அவனுக்கு தான் அந்த பவர் இன்னும் ஜாஸ்தி இருக்குது, அந்த வெறி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ரத்னம் கேரக்டர் கிட்ட வந்து அந்த கோச் அடிக்கடி ஹிந்தியில் கேட்டுட்ருப்பார், இவன் வந்து அப்படின்னா மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்றான் அப்படிமா. என்ன சொன்ன அப்படின்னா, இல்லை சார் இங்கேருந்து நான் பேசுகிறேன், ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படிமா. அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா, ஆனால் சப்டைட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் நல்லா புரியுற மாதிரி போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விளையாட்டுகள் இருக்குல்ல, அந்த விளையாட்டுக்கு இருக்கிற சக்தி என்னென்னா மக்களை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி இருக்குது. இப்போ கடைசியாக வந்து அந்த வள்ளிநாயகம் கேரக்டரோ இல்லை வள்ளிநாயகம் கேரக்டர் தான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது.
அந்த கையில் கந்தசாமின்னு பச்சை குத்திருப்பாப்புல, நம்ம இவரை வந்து துரத்திக்கிட்டு நெஞ்சிலையா எங்கேயோ குத்திருப்பாப்புல, நம்மளுடைய துருவை வந்து துரத்தி கொண்டே இருப்பாப்புல ஒரு ஆட்டுக்காண்டி. ஆல்ரெடி ஒரு குத்தி போட்டாச்சு, இப்போ அவனோட ஹார்ட்டுக்காண்டி அவனையும் குத்தி போடணும்னு தேடிட்டே இருப்பாரு. ஆனால் அவன் வந்து அந்த ஊர்ல இருந்து எங்கே போயிட்டான், ஜப்பான் போயிட்டான். அவன் அங்கே மேட்சை பார்த்துட்டு கண் கலங்குவாப்புல. பரவாயில்ல, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு அந்த நம்மகிட்ட இருந்து ஒரு தப்பிச்சு ஒருத்தன் போயிட்டான். அதே மாதிரி அந்த அனுப்பமா கேரக்டரோட அப்பா கேரக்டர் இருக்கார்ல, அவரு வந்து எப்போ பார்த்தாலும் கிட்டான பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவருமே கடைசியா அப்படியே அவர் யாரு? அந்த கேரக்டர் பேர் தெரியல, அனுப்பமாவோட அப்பா கேரக்டர். அனுப்பமாவோட அண்ணன் கேரக்டர். அனுப்பமாவோட அண்ணன் கேரக்டர். அனுப்பமாவோட கொஞ்சம் வயசா தெரியறதுனால அப்பா நினைச்சிட்டேன். அனுப்பமாவோட அண்ணன் கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவருமே பார்த்தோன்னா கிட்டான பார்த்தாலே எப்பவுமே எரிஞ்சு விழுகிற ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா அவன் அந்த கேம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கண் கலங்கி நின்று வேற வழியே இல்லை, அழுகி வெப்பன்ஸ் எடுத்துருங்கடா. ஏன்னா அதான் இந்த விளையாட்டுக்கு தான், இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தான் வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி இருக்கு. இந்த சார்பட்ட பரம்பரையில் சொல்லுவாங்கல்ல, யாருமே புறக்கணிக்க முடியாத வெற்றி அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து விளையாட்டில் ஈஸியாக கிடைக்கும். அது வந்து எல்லாரும் ஈஸியாக கிடைக்குமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட குத்துயும் கொலையுமா கஷ்டப்பட்டு விளையாட்டில் கிடைக்கும். அது வந்து மக்களை ஒருங்கிணைக்கவும் செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக இன்னொரு ஆளை பாராட்ட ஆக வேண்டும், துருவ் விக்ரம், பசுபதி. பசுபதியோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு. எக்ஸப்ஷனல் எங்கேயோ படிச்சுட்டான் அந்த வார்த்தை, இன்னைக்கு பண்ணிடணும். அடுத்தது அப்படியே வாங்க. பசுபதி கேரக்டர் ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு. அவர் வந்து இந்த சாமி ஆடுற அது ஓகே. அடுத்து அந்த போலீஸ் கிட்ட மண்டி போட்டு அழுகிற சீன் ஆகட்டும். அடுத்து அனுப்பமாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அது இல்லை, நீங்கள் தலைவனின் புதல்வனை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? துருவ் விக்ரம் சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வாழ்ந்துருக்கிற துரு, நடிப்பில் மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண. இந்த படத்தில் அந்த கிட்டான் கேரக்டர் வந்து ரொம்ப அப்பாவியாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னா, யாராவது தாக்குறாங்க அப்படின்னா இவர் வந்து கொம்பு மாடனாக மாறிடுறாரு. மாறி அடிக்கிற சீன் ஆகட்டும். நிறைய இடங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த சாதினால் ஏற்படுற அடக்குமுறை இருக்குல்ல, அது என்னென்ன அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற சீன்லாம் வந்து, ஓ இப்படி தானா, இதனால நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. ஒரு இடத்துல இந்த பண்ணையார் வீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவரை எல்லாம் வந்து அக்யூஸ் மாதிரி பார்த்துருவாங்கல்ல. இவர் வந்துட்டு அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் என்ன மட்டும் ஏன்ப்பா அவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குற சீன் ஆகட்டும். அப்படியே அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அழகம்பெருமாள் கேரக்டர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், இந்தியா டீமில் நீ செலக்ட் ஆகலடே அப்படிம்பாரு. நக்கல் டே உனக்கு அந்த டைலாக் சொல்ல மாட்டார். அது வந்து இந்த மாதிரி இந்தியா டீம் நீ செலக்ட் ஆகலடே அப்படிம்பாரு. இவர் வந்து இல்லை சார் தெரியும், இந்த டீம் செலக்ட் ஆகிட்டாடே, நம்ம கட்டுற தமிழ் வாத்தியார் கேரக்டர் உள்ள வர்றாப்புல. அவர் ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்கிறனால ஈஸியாக அதை பிடிச்சிட்டாரு அவர். இவர் வந்து இல்லை சார் பரவாயில்ல தெரியும், நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ஓடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி சீனில் நல்லா நடிச்சிருக்காரு. இப்படி நல்லா நடிச்சிருந்தாலும் இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வர்ற கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, பசுபதி நடிக்கிறதாகட்டும், இல்லை ரெஜிஷா நடிக்கிறதாகட்டும், இல்லை லால் நடிக்கிறது, இவங்கெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கடுத்து துருவ் வர்றாருங்கிறப்போ ஆப்வியஸாக நம்ம மைண்டு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓ இதுக்கு இந்த லெவலுக்கு இல்லையோ, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பேசிக்காகவே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. இந்த படத்தில் ராணிங்கிற கேரக்டர் வந்து அனுபவமாக பண்ணியிருக்காங்க. கிட்டானோட ஜோடியாக வருவாங்க. கிட்டானோட அக்கா கூட படித்தவங்க அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து அந்த காதல் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது அதில் சொல்லலை படத்தில். அனுப்பமாவுடைய அண்ணன் கேரக்டர் ஒன்று வரும்ல, ஆமாம், அது பசுபதிக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த கேரக்டர். அந்த ஆளுக்கும் அனுப்பமா கேரக்டருக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு இந்த கேள்வி உனக்குள்ளே வந்துதா? அப்படி வராத சமூகம் காதலிக்கும் இருவருக்கு இடையில் என்ன மாதிரியான ஏஜ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போடுதுன்னா, அங்கே அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் உணரணும். ஏன்னா இந்த தான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாப்புல, அனுப்பமோட அப்பா வந்து சரியான சண்டை. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அனுப்பமோட அப்பா மாதிரி ஒரு ஆள் அண்ணனாக இருக்காருங்கும்போது என்ன வித்தியாசமாக இருக்கும் இவங்களுக்குள்ள, எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கே போகலாம் மனசு. அதை பற்றி அதை ஓரமாக வை, 3 வயசா 4 வயசா முதல்ல அதுக்கு வா அப்படிங்கிற படம் பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணிடுச்சு,
2 வயசு இருந்தால் பரவாயில்ல, சரி 3 வயசு இருந்தால் பரவாயில்ல, 4னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இல்லை, பொதுவான மனிதர்களை சொல்கிறேன். நீ கிடையாது இல்லையா, அந்த பெருங்கூட்டத்தில் நீ ஒருத்தன் கிடையாது. இந்த மாதிரி பொய் தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இந்த படத்தை பற்றின இன்டர்வியூவில் வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு, நான் வந்து சவுத்துலேருந்து வந்தவன் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், இங்கே ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டேன், படம்லாம் எடுத்தேன், செட்டில் ஆகிட்டேன். ஆனால் திரும்ப நான் அந்த ஊருக்கு போகிறப்ப அந்த ஊரில் இருக்கிற இறுக்கம் இன்னும் அப்படியே இருக்குது. இங்கேருந்து யார் யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ, சிட்டிக்கு வந்தாங்களோ, சிட்டிலேருந்து திரும்ப போகிறப்ப அவங்க அங்கே இருக்கிறத மாற்றணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஏதாவது இங்கே இருக்கிற சமூகம் வந்து இப்படி தான் இருக்குது, இறுக்கமாக இருக்குங்கிறத நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால இந்த ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, தொடர்ச்சியாக இவனுக்கு வந்து வைக்கிற ஒரு விமர்சனம் வந்து எவ்வளோ நாளைக்குடா இதே எடுப்பீங்க. இந்த எவ்வளோ நாளைக்குடா இதே எடுப்பீங்கிறது சமூகத்தில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களே, லைக் அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய விஷயத்தை எடுக்கிறாங்களா. அப்போ இந்த கேள்வியே வராது. ரவுடினா எப்படி இருப்பான், நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு இமேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு. அவனை ரவுடியாக காட்டும்போது நமக்கு வந்து எத்தனை நாளைக்குடா இப்படி எடுப்பீங்கன்னு நமக்கு தோணாது. டே மாணிக்க அங்கே வாடா அப்படின்னா ஒருத்தன் வருவான்ல, அது வர்றப்ப ஏன் இப்படி வர்றான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரவே வராது. அதே அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஒருத்தனை மாற்றி ஒருத்தனை காட்டி இவன் இந்த படத்தில் ரவுடி அப்படின்னா என்னது, எத்தனை படத்துக்கு வேணாலும் பண்ணலாம்டா. படம் சுவாரஸ்யமாக இருக்கிற வரைக்கும் அது எவ்வளோ படத்துக்கு வேணாலும் பண்ணலாங்கிறத என்னுடைய பார்வை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்ரேஷன் பற்றி ஒரு படம் பேசினாலே எனக்கு அந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லி நானும் உன் கூட நிற்கிறேன். அந்த படத்தை நல்லா எடுக்கணும், இந்த படம் வந்து பிரச்சார துணியில் இருக்குது, இல்லை இந்த கதைக்களத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா நானும் உன் கூட நிற்பேன். அது இல்லாமல் அப்ரேஷன் பற்றி பேசினாலோ இல்லை அதை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி படங்கள் வந்தாலே எனக்கு வந்து பிடிக்காது, நான் ஒதுக்குவேன் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே நியாயம் இல்லாத ஒரு செயல் எனும் கருத்தோடு தலை குனிஞ்சு வச்சு